அதானி விவகாரத்தை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பலத்த எதிர்பார்ப்புடன் திங்கட்கிழமை தொடங்கியது. அப்போது அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் காலை 11:30 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டு அவை மீண்டும் கூடியதும் போதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அதானி குழுமத்துடன் தொடர்புடைய லஞ்ச விவகாரம் பற்றியும் அவையில் உறுப்பினர்கள் கூச்சல் எழுப்பினர். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதே விவகாரம் மாநிலங்களவையிலும் எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய அவைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், அதானி விவகாரம், டெல்லியில் நடந்த குற்றங்கள், மணிப்பூர் வன்முறை, சம்பால் வன்முறை என 18 பிரச்சனைகள் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் இந்த அவைக்கு என்று பாரம்பரியம் உள்ளது. எனவே அந்த பாரம்பரியம்படி அவை நடத்தப்படும் என ஜக்தீப் தன்கர் கூறினார். இதை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் தொடர்ந்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.